ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ப்ரிவ்யூ. டபுள் ஹெட்டர்ல முதல் கேம் இது 3:30 மணிக்கு நடக்குது நியூ சண்டிகர் முலான்பூர்ல. பிபிகேஎஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பவர் ஹவுஸுக்கான டிஸ்பிளே. ரெண்டு பிக் பேட்டிங் பவர் ஹவுஸ் மோத போறாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். ஷோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வேலையை பண்ணோம்ல. போன ப்ரிவியூல 3 ஆன்சர் டக்கு டக்கு டக்குன்னு டாப் 3 ஆன்சர்ஸ் கொடுத்த 3 பேரை கரெக்டா படிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து கிரிக் ஃபேன்ஸ் ஃபார் எவர் 15 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் ஒய்கே யுகேஷ் கேமிங் 12 பாயிண்ட்ஸ் செகண்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் பிரின்ஸ் சுப்மன் கில் 77. அவர் இல்ல, அந்த அந்த ஐடியில ஒருத்தர் 10 பாயிண்ட். வெரி வெல் டன். சீசன் ஆஃப் மெமரிஸ்ல குவிக்கா 3 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ரிவியூலையும் ஒளிச்சு வச்சிருப்பாரு நம்ம எடிட்டரு சீசன் ஆஃப் மெமரிஸ்ல. அதை கரெக்டா கண்டுபிடிச்சு உடனே ஆன்சரை கொடுங்க. எஸ் பிடாக், பிக் கேம் லோடிங், இனிஷியல் தாட்ஸ், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, வின் ஃபேக்டர் எல்லாம் கொடுக்க போறீங்க. பட் இவங்க 2 பேருமே நீங்க சொல்றதை கேட்கவே கேட்காத ஒரு டீம். நீ என்ன சொல்றது நாங்க என்ன ஆடுறதுன்ற மாதிரி அடிச்சு நவுத்த போறாங்க. எப்படி அப்ரோச் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன 11 ஆட போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப பிபிகேஸ் பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா their combination is settled. The only thing is we have been talking about getting Harpreet Brar in, but Vaishak Vijay Kumar has done well. அப்படிங்கும்போது சும்மா தேவையில்லாம குறை சொல்லக்கூடாது. இவங்க தான் திருப்பியும் இஷான் மரிங்கா, ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனத்கட் மாத்தி 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 இவரு பெயின் இல்ல பெயின் அவ்வளவுதான் ஊருக்கு அமிச்சிட்டாங்க. அவங்க ஊருக்கு அமிச்சிட்டாங்க, அவரை விட்டுருங்க நீங்க. ஓகே, அது உங்களுக்கு இது இருக்காது. இப்ப இங்க முல்லன்பூர்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் நானு. பிச்சு எந்த பிச்சுமே இப்ப ப்ரீவியஸ் மேட்ச் பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி கேகேஆர் கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்தது. சேஸ் பண்ணிட்டாங்க 182. அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஐபிஎல். நான் ஒன்னே சொல்றேன், வெரி ரேர்லி யூ ஆர் கோயிங் டு see a team defend a score less than 170 with the impacts of rule on. எல்லா டீமுமே டாப் 4 or 5 கேகேஆர் பத்தி சொன்னோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா வித் ஆப்சன்ஸ் ஆஃப் டீம் சைஃபர்ட், கேம் கிரீன் ஃபார்முக்கு வரல. அதாவது இதுக்கு அரை வாழைய ஒழிய கேம் கிரீன் இஸ் கேம் கிரீன், பவல் இஸ் பவல், ரகுவன்ஷி இஸ் ரகுவன்ஷி, ராணே இஸ் ராணே, பின்னாலன் இஸ் பின்னாலன். யாராவது ஒருத்தர் அடிச்சு தூக்கிடுவாங்க அந்த இதுல. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட்ஸ், பேட்ஸ்மேன் வின் மேட்சஸ். அதை நிறைய டோர்னமெண்ட்ல நான் ஒத்துக்க மாட்டேன். ஐபிஎல் அதை நான் ஒத்துப்பேன். போலிங் காம்பினேஷன் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க ஐபிஎல் எந்த இதையும் டிஃபெண்டும் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்டும் பண்ண முடியாது. அப்படிங்கும் போது இப்ப இங்க உங்களுக்கு பாருங்க, மேட்சஸ் பிளேடு லாஸ்ட் இயர்ல 6, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4, பேட்டிங் செகண்ட் 2. உங்களுக்கு அந்த ஜிடி பிபிகேஎஸ் இங்க ஆடினாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த 163க்கு ஒரு இழுபறி சண்டை நடந்தது. ஒரு டீம் லைக் பஞ்சாப் கிங்ஸ் டு வின். அதையும் திருப்பி சொல்றேன், 162 163 டார்கெட் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஒன்லி மிராக்கிள் அந்த மாதிரி ஏதாவது நடந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணாதான் உண்டே ஒழிய. இங்க பாத்தீங்கன்னா 170 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர், 171 ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர். லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்தது, 162 அடிச்சாங்க ஒரு டீம், 163 உங்களுக்கு கடைசி ஓவர்ல போய் இழுத்து ஜெயிச்சாங்க. ஸோ ஸ்டில் மீன் ஆவரேஜ் ஸ்கோர் இஸ் ஆல்சோ 171. அந்த 190 உங்களுக்கு வந்தே வரணும். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பவர் பிளேல அடிச்சே ஆகணும், ஒரு 60 வந்தே ஆகணும். செகண்ட் பேஸ் 7 to 10ல ஒரு 32ல இருந்து 35 ஆட்டு, ஒரு 11 to 15லயும் ஒரு 45 ரன்னுக்கு ஆடிட்டு கடைசி 5 ஓவர்ல ஒரு 50 ரன் 55 ரன் வந்துடும். That takes you to 190. 190 where it is not a lightning fast outfield, comparatively bigger square boundaries compared to other venues in IPL. If you bowl well 190 you can definitely defend. Anything less than 180 நீங்க போர்ட்ல போட்டீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஐபிஎல் it is definitely not going to work out. சீமர்ஸோட ஓவரால் எக்கானமி 9.50, ஸ்பின்னர்ஸோட ஓவரால் எக்கானமி 7.91. 42% of the wickets spinners எடுத்திருக்காங்கன்னா spinners will come into the power play. இன்னொன்னு சொல்லிடுறேன், அந்த 42%ல only 6% of the wicket spinners have taken in
பவர் பிளே அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த பால் சாஃப்ட் ஆக ஆரம்பிச்ச உடனே தான் பயங்கரமா வந்துட்டு உங்களுக்கு இந்த இதுல வருவாங்க, பிக்சருக்கு வருவாங்க. தட் இஸ் ஃப்ரம் ஓவர் நம்பர் 7 to 20. அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், ஹைட் யுவர் ஸ்பின்னர்ஸ் ஃப்ரம் போலிங் இன் பவர் பிளே. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவன் அப்படியே படிச்சிடுறேன், ஏன்னா வந்து அதுல எந்த இதுவும் கிடையாது. நீங்களும் நீட்டா ஏதாவது கீச்சு கொடுக்க இருந்தா வேண்டியது. சொல்லுங்க. பிரியான் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், கூப்பர் கான்லி, நேல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டானிஸ், மார்க்கோ யான்சன், ஜேவியர் பாட்லட், விஜய்குமார் வைஷாக், ஹர்ஷதீப் சிங், அந்த இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி யஜ்வேந்திரா சஹல். இது நீங்க வந்துட்டு ஒத்துக்கிறீங்களா இல்ல வேற யாராவது உள்ள வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நோ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னீங்கன்னா எஸ்ஆர்எச்சோட பிளேயிங் லெவனுக்கு போயிடுவேன். அது வந்து அந்த டைம் அவுட்டுக்கு வருவாங்கல்ல உள்ள, அப்ப வேணா உள்ள வர முடியும். மத்தபடி இந்த 12க்குள்ள யாரும் உள்ள வராத அளவுக்கு அவங்க பர்ஃபார்மும் பண்ணல, யாரும் உள்ள வரவும் முடியாது. நீங்க அடுத்த டீமை படிச்சிடலாம். எஸ்ஆர்ஹெச் ஒரு டிமாண்டிங் கேம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. அவங்க எப்படி போகணும்னா ரொம்ப சிம்பிள், அதான் சொல்றேன். அவங்களும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் கேம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் ஆர்சிபி, அவங்களும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் கேம் தே ஒன் அ க்ளோஸ் கேம் விச் தே ஷுட் ஹவ் ஒன். தே பிளேட் த ராங் bowling காம்பினேஷன் அண்ட் paid ஃபார் இட், வேர் ஒன் bowler went for 50 in his 4 overs. அந்த பிச்சில், அதுவும் அந்த கேகேஆர் பிச்சு, இது வீடன் பிச்சு மாதிரி தான் இருந்தது. பயங்கரமா மேட்சுக்கு வந்துட்டு அந்த ஒரு bowler 4 ஓவர்ல 50 ரன் கொடுத்து தோத்தாங்க. Hopefully they will realize that is not their combination to go for. They should go by Abhishek Sharma, Travis Head, Ishan Kishan, Henrik Klaasen, Nitish Reddy, Aniket Verma, Liam Livingstone. Last match ஒரு கேம் bowling போடலன்னு கொடுக்கலன்னு தெரியல. ஹர்ஷ் துபே, சிவாங் குமார், ஹர்ஷல் பட்டேல். இப்ப வந்துட்டு உங்களுக்கு பிரைடன் கார்ஸ் ஃபிட் ஆனாருன்னா ஐ வுட் ராதர் பி டெம்டட் டு பிளே பிரைடன் கார்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் இஷான் மலிங்கா. ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போலர் வந்து ஹார்ட் லென்ஸ் அடிக்கிற போலர், லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனரை வந்து டப்பு டிப்புன்னு அடிப்பாரு. அவர் ஃபிட்டாலன்னா இஷான் மலிங்கா கேன் பிளே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்களோட இம்பாக்ட்ஸ் ஆஃப் பேஸ் டு பி சகீப் உசேன் ஆர் பிரபுல் இங்கே, இவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் போகணும். ஏன்னா வந்து நிறைய வந்து அந்த மாவிய வந்து அந்த இதுல நான் பார்க்க மாட்டேன்றேன். வார்ம் அப்ஸ்ல வந்து நிறைய போலிங் போட மாட்டேன்றாரு. இவ்வளவு ஒரு ஃபிட்டா இல்லையான்னு எனக்கு தெரியல, தெரியாம எதுவும் சொல்லக்கூடாது நம்ம. ஓகே, ஸோ அதனால அந்த தர்மாலேவே நான் நிறைய பார்க்க மாட்டேன்றேன். நான் அப்படியே 3 மணிக்கே டிவியை போட்டுருவேன். 3:30 வார்ம் அப் பண்ணும்போது காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் ஃபுல் ஸ்டீம்ல போலிங் போற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஸ்டில் தேவ் காட் அ கை லைக் சகீப் ஹுசேன் ஷார்ப். இந்த பிரபுல் இங்கேன்னு ஒரு பிளேயர் நான் சொல்றேன், நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, ஷார்ப்பா போடுவாரு தெரியுமே, அவரு. 5 எடுத்தாரு இங்க இவங்களோட தமிழ்நாடோட ஸோ கோயம்புத்தூர்ல. ஸோ இப்போ கார்ஸ் ஃபிட்டா இருந்தா கார்ஸ் ஹேஸ் டு பிளே இன் பிளேஸ் ஆஃப் இஷான் மலிங்கா. அந்த இம்பாக்ட்ஸ் ஆஃப் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி சகீப் ஆர் பிரபுல் அண்ட் நாட் ஜெய்தேவ் உனத்கட்டு. இதுதான் வந்து என்னோட டீம் செலெக்ஷன் ஃபார் எஸ்ஆர்ஹெச். இப்போ வின் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிட்டோம் வந்துட்டு 190 இங்க அடிக்கணும், எப்படி அடிக்கணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல மொமெண்டம் செட் பண்ணியே ஆகணும். லாஸ்ட் மேட்ச் பாருங்க, ஜிடி வந்து 70 for 1, பிபிகே 72 for 1. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அந்த 8 ஓவர்ல அடிச்சே ஆகணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பின் வந்துட்டு எக்கானமி ஃப்ரம் 7 to 15. பிபிகே 4 overs 28 for 2, 7 எக்கானமி. ஜிடி 7.1 overs 56 for 2, 8 எக்கானமி. ரெண்டையும் டிக் பண்ணி அவங்க ஜெயிச்சாங்க. அப்படிங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் 8 overs அப்படின்னா பிரியான் ஷாரியா எப்படி ஆடுவார் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. பிரப்சிம்ரன் சிங் எப்படி ரன் அடிக்கிறாரு தெரியாது, ஆனா ரன் அடிக்கிறாரு. ஸ்ரேயாஸ் ஐயரோ கூப்பர் கால்லியோ பேஸ்ட் ஆன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தே ஹேவ் பீன் ஃபினாமினல். இங்க வந்து அபிஷேக் சர்மா ஒரு மிக்ஸ்டு ஃபார்ம்ல இருக்கிறார், பட் அபிஷேக் சர்மா இஸ் அபிஷேக் சர்மா. டிராவிஸ் ஹெட் ஒரு மிக்ஸ்டு ஃபார்ம்ல இருக்காரு, பட் டிராவிஸ் ஹெட் இஸ் டிராவிஸ் ஹெட். இஷான் கிஷன் இஸ் த ஒன்லி கை who is showing some promise அப்படின்றதுனால இங்கேயும் 3 பெரிய பேரு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 பெரிய பேரு. ஆனா அங்க இந்த கான்பிடன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் இதோட பெட்டரா இருக்குது. ஒரு ஸ்லைட்டஸ்ட் எட்ஜ் அவங்களுக்கு இங்க இருக்கு. இங்க இவங்க ஒரே ஸ்பின்னர் வச்சுதான் ஓட்டுறாங்க. யஜுவேந்தர் சஹல் எல்லா மேட்சும் நல்லா போடுறாரு. ஹர்ஷ் துபே இஸ் bowling brilliantly, சிவாங் குமார் இஸ் bowling brilliantly. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால பெருசா எட்ஜ் நான் கொடுக்க மாட்டேன். they have got more volume of spin. ஆனா ஓவரால் bowling, ஃபாஸ்ட் bowling அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் அங்கேயும் கணக்கே கிடையாது. அங்க பயங்கரமா போடுறாங்க ஃபாஸ்ட் bowlers, ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்டிங் லைனப் இன்னும் இவங்களோட டீப்பா இருக்கு அப்படின்றதுனால என்னோட எட்ஜ் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் பிபிகேஸ்.
பட் ஐ வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 52-48 இன் ஃபேவர் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப 96ல இருந்து 97% அக்யூரசி வந்திருக்கீங்க, 97ல இருந்து 98 போனோம். பிபிகேஎஸ்ஆ எஸ்ஆர்எச்சா? நீ அந்த 52ல இருந்து 56 மார்க்குள்ள 50.5ல இருந்து 56க்குள்ள எங்க அதை தாண்டி போக மாட்டீங்க. நான் ஐம் கோயிங் டு கிவ் அ ஸ்லைட்லி ஹெல்த்தி எட்ஜ் இந்த கேம் பிடாக். ஹெல்த்தி எட்ஜ்னா உங்களோட ஒரு 3-4% ஜாஸ்தியாக கொடுப்பேன், அவ்வளோதான். பெருசா ஒன்றும் கிடையாது. 57 போலான் இருக்கேன், 57% டு பிபிகேஎஸ். ஏன் சொல்றேன்னா, ஒன்னு போலிங் வெயிட், மீடியம் பேஸ் படி பார்த்தீங்கன்னா தேர் வெரி ஹெவி, நோ கம்பேரிசன் அப்சல்யூட்லி. அண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே, எஸ் நீங்க வந்து ஹென்ரி கிளாஸனை சேர்க்கல அதுல, பட் சேர்த்துனா இந்த ஃபேப் 4 நானும் சொல்றேன், இன்னும் ஃபேப் 4 சொல்றேன். ஃபேப் 4ல வந்து என்ன ஒரே ஒரு இஷ்யூனா, இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட மீடியம் பேஸை பொறுத்த வரைக்குமே பஞ்சாப் கிங்ஸ் வந்து கேன் த்ரெட்டன் திஸ் பேட்டிங் லைன் அப். ஸோ அதனால ஒரே ஒரு எட்ஜ் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ அந்த எட்ஜ் வந்து ஹெல்த்தியாவே இருக்கு இவங்களுக்கு. ஸோ அண்ட் அகைன் இவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங் இஸ் நோ கம்பேரிசன் டு எஸ்ஆர்எஸ் மிடில் ஆர்டர் பேட்டிங். எஸ்ஆர்எஸ் மிடில் ஆர்டர் பேட்டிங் ஹவ் பீன் சேவிங் தெம். But on a given day, what if they're chasing some 200, 220 runs? It is not going to come good for them. நான் ஃபீல் பண்றேன் against this bowling. யுஸ்வேந்தர் சேகல்லாம் சொல்லி சொல்லி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு. ஹென்ரி கிளாஸ்னா கொஞ்சம் தண்ணி காட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி வெள்ள போட்டு அப்படியே தண்ணி காட்டுவாரு, கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க. இந்த கேம் எனக்கு என்னமோ வந்து இவங்க ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது, ஹர்ப்ரீத் பிராரை ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. பட் ஆனால் அது நடக்குமா நடக்காதான்னு தெரியல, பிகாஸ் நல்ல செட் ஆயிடுச்சு காம்பினேஷனு. இவர் கூப்பர் கான்லயுமே இன்னுமே பெருசா போடல. ஸோ அதனால வந்து முதல்ல அவருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேணா ஹர்ப்ரீத் பிராரை யூஸ் பண்ணலான்னு வேணா யோசிப்பாங்க, இஃப் இன் கேஸ் இனிஷியலா ஸ்ட்ரைக் பண்ணாங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் அப்படின்னா. பிகாஸ் மிடில் ரைட் இருக்கு நிறைய, ஸோ ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணலாம், ரெண்டு பக்கமும் ஸ்பின் போடலாம் கொஞ்சம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஐ எம் கோயிங் வித் வெரி வெரி ஹெல்த்தி ஏஜ் ஆஃப் 57. அந்த பீடாகோட மார்க்கை தாண்டி போறேன், 57க்கு போறேன்னா பிபிகேஸ் ஆல் கன்ஸ் பிளேசிங் தேல் கம் இன் டு திஸ் கேம். முலான்பூர்ல திருப்பி தே வாண்ட் டு பிக் தேர் ஹோம் வின். இங்க கண்டிப்பா தேர் டீம் இன் த ரெக்கனிங். பட் nevertheless SRH is a team where they can disturb a lot of teams in this competition if they come in very good nick and very good form. bowling patches வந்து டீசன்ட், ஓரளவுக்கு அந்த பேச்சஸ்ல டீசெண்டா போட்டிருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் லாஸ்ட் கேம் லுக்ட் ரியலி குட், பட் ஐ டோன்ட் நோ ஹவு த bowling இஸ் பீங் ரொட்டேட்டட்னு அதுவுமே அண்டர் கொஸ்டின் இருக்கு. இஷான் கிஷன் நாட் வெரி டாக்டிக்கலி தப்பு பண்ற ஆள் கிடையாது, he will stick to his guns. பட் ஆனா வந்து he has to think out of the box to make sure that he contains this சினங்கொண்ட சிறுத்தை பஞ்சாப். ஸோ அதனால வந்து இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். கேம் சேஞ்சஸ் பீடாக், ஒன் ஃப்ரம் ஈச் டீம். யார் இருக்க போறாங்க பிக் கேம்? அதாவது கூப்பர் காலனி has been told that he's got a back spasm and he cannot bowl for another week அப்படின்னு. that is the information I got. இன்னொன்று வந்து அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷானுக்கும் போது அந்த ரூலை பிரேக் பண்ண முடியாது, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டு லெஃப்ட் ஹேண்டர். ஏன்னா அந்த ரூலை பிரேக் பண்ணி தான் 3 ஓவரில் 21 ரன், ஒரு விக்கெட் கொடுத்து யுஸ்வேந்தர் சஹல் போலிங் போடல. ஒரு லெக் ஸ்பின்னர், கூகுளி இருக்கிற லெக் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு போலிங் போடலங்கும் போது ஹர்ப்ரீத் பிராத் ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரை பழைய வெண்ணிலே விட்டு வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த ஒரே இதுல வந்து அவர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் கிளீனா சொல்லிடுவேன். இப்ப இங்க ஒத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கேம் சேஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா போன தடவை கொஞ்சம் ஸ்பார்க்க காமிச்சாரு, டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிட்டாரு. அகெயின் ஐம் பிக்கிங் டிராவிஸ் ஹெட். அங்க ஐம் பிக்கிங் பிரியான்ஷ் ஆர்யா. ஏன்னா பர்டிகுலரா பிரைடன் கார்ஸ் ஆடலனாலும் வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஓகே, இவங்களும் ரூல் படி ஹர்ஷத் துபையை கொண்டு வர மாட்டாங்க. சிவாங் வந்து ஒரு சைனமேன், அதனால அவரை பவர் பிளேல கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. they have to go with their fast bowlers என்றதுனால I'm somehow backing Priyansh Arya here and Travis Head from Sunrisers Hyderabad. Please give your game changes. இஷான் கிஷன் வந்து ஒரு கேம் தான் சறுக்குவாரு. ஸோ இருக்கிற ஃபார்முக்கு இஷான் கிஷன் வந்து 100% அடிப்பாரு. ஸோ இஷான் கிஷன் ஐம் கோயிங் வித் எஸ்ஆர்ஹெச். அங்க வந்து அதே நம்பர் 3ல வரக்கூடிய வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு போறேன். ஸ்ரேயஸ் ஐயர் எப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓகே போலிங்ஸ், அதாவது உங்க கண்ணில் பயத்தை பார்த்துட்டாருன்னா அவர் அதை வந்து அதை மெதுவா வெளியே கொண்டு வர பார்ப்பாரு. ஸோ அதனால கண்ணில் பயம் தெரிஞ்சதுன்னா அடி கன்ஃபார்மா இருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் இருந்து. ஸோ இஸ் கோயிங் டு கோ ஆல் கன்ஸ் பிளேசிங். 2 பேர் இதுதான் என் டீம், என் சைட்ல இருந்து கேம் சேஞ்சஸ் தான் இவங்க 2 பேர் தான். ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம் குயிக்கா. பீடாக், ஒரு கொஸ்டின் இருக்கு இன்னைக்கு, going to be an interesting question. முகுந்த் டிஏ கேட்டிருக்காரு. முகுந்த் ஏ 836 ஒரு பேரு. என்ன கேட்கிறாருன்னா, யூ ஆஃபன் டாக் அபவுட் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர்ஸ் இன் த பவர் பிளே அண்ட் ஆல்சோ
ticking the win factor in all your videos. How does your model account for a batter like Abhishek Sharma, Travis Head, Finn Allen, or Vaibhav Suryavanshi, who intentionally ignores safety metrics to maximize impact even at the risk of a low score? Your view. இந்த கேமுக்கான கரெக்டான கொஸ்டின் எடுத்து வந்தேன் பாத்தீங்களா இல்லையா? ஸோ என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி சேஃப்டி மெட்ரிக்ஸ் எல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு வைபவ் சூரியவன்சிக்கெல்லாம் பயான்றதே என்னன்னு தெரிய மாட்டேங்குது, ஸ்பெல்லிங்கே மறந்துடுறாரு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், வைபவ் சூரியவன்சி, ஃபின்னல், இவங்கெல்லாம் வந்து மெட்ரிக்ஸ் நான் சொன்னால நீங்க கொடுக்குற என்ன வேணா கொடுங்க பீடாக், நாங்க போய் சுத்த தான் போறோம், பாலை பார்த்து அடிக்க தான் போறோம்னு சொல்ற மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஏன் வந்து இந்த இக்னோர் பண்றாங்க இந்த சேஃப்டி மெட்ரிக்ஸை? அண்ட் ஆல்சோ நீங்க வந்து இந்த பவர் பிளேல வந்து சொல்றீங்க வின் ஃபேக்டர் டிக் பண்றீங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் என்ன மாதிரி சூட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் கேட்பீங்க நான் எதிர்பார்க்கல. மெட்ரிக்குங்கிறது இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ், இட்ஸ் பேஸ்ட் ஆன் டீம். இப்போ 8 ஓவரில் நான் என்ன சொல்றேன்னா, விச் எவர் டீம் இஸ் கோயிங் டு டேக் இனிஷியேட்டிவ் ஸ்கோரிங் மோர் ரன் தேன் த அதர் செட்டிங் அப் த பேஸ் வில் வின்னா 8 ஓவரில் நான் வந்து 39 ரன் அடின்னு சொல்ல. 8 ஓவரில் ஹூ இஸ் கோயிங் டு ஸ்கோர் மோர் ரன்ஸ். ஸோ இப்போ மெட்ரிக்ஸை விட்டுட்டு 8 ஓவரில் 105 ரன் அடிச்சானா சட்டை பிடிக்க மாட்டேன். எதுக்கடா 105 ரன் அடிச்சானே? எனக்கு அந்த வின் ஃபேக்டர் ஜெயிக்கணும். நீ அதை 1 ரன்ல ஜெய்யே, இல்லைன்னா 99 ரன்ல ஜெய், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. I want to tick that win factor which is almost correct, if not all the times, whatever I am giving, because based on the research போது it is not dependent on individuals. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பின்னர்னு பார்த்தீங்கன்னா அவர் தூக்கி தான் போட்டு எக்ஸ்பென்சிவாக தான் போவார், நீங்கள் ஸ்பின் எக்கானமின்றீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் தூக்கி போட்டு எக்ஸ்பென்சிவாக போனால் அந்த வின் ஃபேக்டரை டிக் பண்ண முடியலன்னா ஒரு டீம் தோக்க போகுது. அப்படிங்கும்போது மை மெட்ரிக்ஸ் இஸ் நெவர் பீன் ஃபாலிங் ஓவர் தி இண்டிவிஜுவல்ஸ் ஆன் வாட் தே அப்ரோச். ஏன்னா ஒரு இப்போ ஃபேஸ் பை ஃபேஸ் எவ்வளோ ரன் அடிக்கணும், அடிச்சா வின்னிங் ஸ்கோருக்கு வரும்னு சொல்லுமே ஒழிய வின் ஃபேக்டர்னு வரும்போது தேர் இஸ் நத்திங் கால்ட் அ பர்டிகுலர் டார்கெட் ஃபார் வின் ஃபேக்டர். இஃப் யூ ரிமெம்பர், ஐ வாண்ட் டு வின் தட் வின் ஃபேக்டர். இப்போ அவன் 78 அடிக்கிறான் அப்படின்னா எனக்கு இதுதான் வின் ஃபேக்டர்னா, நான் 79 அடிச்சேன்னா காட் மோர் சான்ஸ் ஆஃப் வின்னிங். பேட்டிங்ல நான் டிக் பண்ணிட்டேன். அப்புறம் போலிங்ல என்ன பண்ணோம், 2 வின் ஃபேக்டரையும் நீ டிக் பண்ணிட்டு தோத்தனா நீ ஆரண்டஸ் கிரிக்கெட் ஆடி இருக்கணும். 1-2 பால்ல 2 அடிக்கும் போது நான் சிங்கிள் ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு நின்று தோக்கணும். இல்லைன்னா 4 ஓவரில் 52 ரன் இருக்கு, ஒரு புது பையன் வரான், நான் தோத்தே காட்டுவேன், இங்கேயே போட்டு 6 கொடுப்பேன் அப்படின்னு தோத்தாதான் ஒழிய nothing this thing. So when it comes to metrics அப்படிங்கும்போது it is only for the factors to tick that doesn't involve numbersன்றதுனால individuals எப்படி ஆனாலும் எனக்கு ப்ராப்ளமே இல்லை. I want you to be ahead of the opposition on the batting and bowling win factors. நல்ல கொஸ்டின் இது, பட் இதுதான் explanation on deriving the metrics. If you want to add on, please add on, or else we can give a closing thought on this one more exciting game between SRH and PBKs. அதான், அதாவது எக்ஸ்பிளனேஷன் பண்றேன்ற விதத்துல போற போக்கில் ஒரு கேகேஆர் போல ஒரு அடி அடிச்சுட்டு போறாரு பீடாக. அதாவது சுத்துறவன், டிஃபென்ஸ் ஆடுறவன் எப்படி வேணா யாரு வேணா என்ன வேணா பண்ணலாம். வின் ஃபேக்டரை டிக் பண்ணாம போற டீமோ போற ஆளோ ஜெயிச்சதே கிடையாது. பீடாக் ஸ்டைல்ல சொல்லணும்னா அப்சல்யூட் பாட்டம் லைன் அதுதான். ஸோ அதனால அதுதான் என்னோட க்ளோசிங் தாட் இந்த வீடியோக்கு. உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் பீடாக்? அதான் நான் சொல்றேனே, இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து என்ன பண்ணணும்னா, ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன், நோ பயஸ்ட். எஸ்ஆர்ஹெச் மேன் டு மேன் பார்த்தீங்கன்னா தே காட் மோர் பவர், மோர் எக்ஸ்ப்ளோசிவ்னஸ், மோர் வெரைட்டி கம்பேர்ட் டு எல்எஸ்ஜி. பிபிகேஸ் பத்தி சொல்ல. When you see where LSG is in the table, that should motivate SRH to say, hey, look, I can pluck one, even though a lot of people are putting money on PBKs. என்னோட செலக்ஷன்ஸ் ஆன் மை டீம் has not been great. That's an absolute bottom line. Absolute bottom. பேட்டிங் நான் திருப்பி சொல்றேன், 200 PBKs அடிச்சாங்கன்னா திருப்பி அடிக்கக்கூடிய எல்லா இதுவும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இருக்கு. என்னோட ஒரே இது என்னன்னா, இப்போ 190 கீழே ஏதோ டப்பின் கொலாப்ஸ் ஆகி ஒரு 183 அடிக்கிறாங்க, ஒரு 7 ரன் கம்மி. அதுக்குன்ட்டு 190 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர், 7 ரன்னுக்கு ஜெயிக்கலாம் முடியாது, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ ஐபிஎல் ஜெயிக்க முடியாது. எஸ்ஆர்ஹெச் இஸ் a good enough team to challenge anyone to go all the way. If they play the right playing 11. ஏன்னா கார்ஸோட இன்ஜுரி பத்தி தெரியல, கையில அடிபட்டது பேட்டிங் ஆடும்போது என்ன அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் they got these two guys. I'm telling you, இந்த பிரஃபுல் வந்து நான் திருப்பி சொல்றேன்,
ஒரு ஒரு மாதிரி சகச்சக்குன்னு போட்டுருவாரு. ஒரு வெரைட்டி உங்களுக்கு வேணும், இந்த பிச்சில் எடுத்த உடனே நியூ பால் போடுறது ஒரு ஆளை இறக்கி விடு. இப்ப முகுல் சௌத்ரி வந்து என்ன பண்ணாரு எல்எஸ்ஜிக்கு, அந்த மாதிரி இறக்கி விடு. Correct. தோத்தினா பரவாயில்ல, யூ ஆர் கோயிங் டு பிளே a team which is expected to beat you because they've slightly on a side where the batting and bowling both has combined very well. They're playing good cricket, expansive cricket அப்படிங்கும்போது give a try. ஒருவேளை நல்லா வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஒன்லி பி a bonus அப்படின்றதுனால நான் ஒரு ஸ்ட்ரைட் எட்ஜ் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என்னோட ஒரு மேலான ஒரு எட்ஜ் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அவர் அப்படியே ஏறு முகத்தில் இருக்காரு. 97லேருந்து 96லேருந்து 97 வந்திருக்காரு. இறக்கின்னு உங்களுக்கு அதான் 98 அக்யூரேட்டா வராரா அப்படின்னு பார்ப்போம். வில் கம் பேக் அண்ட் டூ எ டீடைல்டு ரிவ்யூ ஆன் PBK still remain unbeaten or SRH getting inspired from LHG to say, hey, look, I'm in the race for top 4. We'll come back and do a detailed review with your 97% accurate blast fitness. Until then, thanks a lot and bye-bye.